பார்த்துட்டு இவன் செம்மையா பயப்படுறான். அவங்க அப்பா என்ன சொல்றாரு, "நீ பயப்படாத, அதே பிளேஸ்ல நில்லு. ஆடாம அசையாம அப்படியே நில்லுன்றான்." பட் இவன் வந்து கொஞ்சம் ஆர்வ கோளாறு. அவன் அந்த மாதிரி அவங்க அப்பா சொல்றதே கேட்க மாட்டான். கேட்காதனால என்ன பண்றான், அவன் கல்ல தூக்கி அடிக்கிறது, இது பண்றது, கத்துறது, அந்த மாதிரி பண்ண பண்ண அங்க இருக்க மொத்த மங்கியும் வந்துச்சு. இவனை செம்மையா துரத்துது. அவங்க அப்பா என்ன சொல்றாரு, "நீ உடனே ஓடு, அங்க இருக்காத. நீ அங்கேருந்து ஓடுனா ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ்லயே வந்து உனக்கு வந்து ஒரு ரிவர் இருக்கும். அதை நீ ரீச் பண்ணிடுவ. சீக்கிரம் ஓடு." அப்படின்னு சொன்னா செம்மையா அடிச்சு பிடிச்சி ஓடுறான். அதே மாதிரி அந்த ரிவருக்கும் வந்துடுறான். அந்த குரங்குனால தண்ணியில வர முடியல. So இவன் வந்து அங்கிருந்து பாஸ் பண்ணி வேற பிளேஸ் போறான். சோ அங்கிருந்து அவன் ஓடி வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறமும் வந்து லைக் அவங்க அப்பா செம்மையா கத்துறாரு. ஹீரோட அப்பாவுக்கு வந்து பையன் மேல பாசம் இருக்கதான் செய்வான். ஆனா இப்போ வந்து அந்த பாசத்தை காமிச்சா வந்து அவன் வந்து சரியா ஒர்க் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுமையா தான் நடந்துப்பாங்க. So அவன் என்ன சொல்றான், லைக் நீ ஏன் இப்படி ஓடுற, முதல்ல நான் சொல்றது கேளு, நீ சாவணும்னு தனியா போய் சாவு, ஏன் உயிரும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆஷா சொல்லிடுவாரு. அப்பதான் வந்து அவர் மானிட்டர் நோட் பண்ணுவாரு. அங்க இருக்க மானிட்டர் லேப்டாப் பாப்பாரு. அப்பதான் தெரியும் லைக் வந்து அவனோட உடம்புல இருந்து ஏதோ பிளட் லீக் ஆகுது. என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா லைக் அட்டைப்பூச்சி வந்து அவனோட ரத்தத்தை உறிஞ்சு. அவங்க அப்பா என்ன சொல்றாரு, நீ உடனே இன்னிலர் எடு அப்படின்றாங்க. ஸோ இன்னிலர் திறந்து பார்த்தா அந்த ஒரு இதுல இருந்து ஓடி வந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து 2 இன்னிலர் வந்து உடஞ்சிருக்கும். இப்ப அவன் கிட்ட வந்து 3 தான் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், அவங்க அப்பா கேட்கற எத்தனை இன்னிலர் இருக்குன்னு கேட்பாங்க. அப்பா அவன் என்ன சொல்லுவான், லைக் 5மே இருக்கு போய் சொல்லுவாங்க அப்பா கிட்ட. அப்பவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னிலர் எடுத்துப்பான். அங்கேயே அவன் வந்து கொஞ்சம் மயக்க போட்டு அப்படியே விழுந்துருவான் இன்னிலர் எடுத்தப்ப. ஸோ நம்ம ஹீரோ வந்து இங்க அந்த மெடிசனை எடுத்துட்டு அப்படியே அன்கான்சியஸ் ஸ்டேட்ல அப்படியே கீழே படுத்துருவான். ஸோ இங்க நம்ம ஹீரோட அப்பா தான் வந்து கத்திட்டு இருப்பாரு, கட்டாயம் எழுந்துட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம ஹீரோட அப்பாவுக்கு வந்து செம்மையா பயமா இருக்கும், பையனுக்கு என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைம் அந்த இடத்துல வந்து அவரோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கும். என்னன்னா லைக் அவர் கால் உடைஞ்சிச்சு. ஸோ பிளட் சப்ளைவே இருக்காது. இவர் தான் வந்து ஆர்டிபிஷியலா பிளட் சப்ளை கொடுத்துட்டு இருப்பாரு. அப்படி இப்படின்னு இங்க சமாளிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து அப்பதான் எஞ்சிப்பான். அவங்க அப்பா சொல்வாரு, நைட்ல நீ வந்து வேற இடத்துல போய் ஷெல்டர் தேடி நீ ஹைட் ஆகணும், ஏன்னா இங்க வந்து ரொம்ப குளிரா இருக்கும், உன்னால வந்து அந்த குளிர வந்து தாங்க முடியாது அப்படின்னு சொல்வாரு. இவனும் என்ன பண்ணுவான், ஒரு ஷெல்டர் மாதிரி தேடி அங்க போயிடுவான். இங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு ஷெல்டர் மாதிரி பிளேஸ்ல ஒரு குகைக்குள்ள வந்து அவன் இருப்பான். அப்பதான் அவங்க அப்பாட்ட சொல்வாரு, அப்பா எனக்கு பயமா இருக்கு, நீங்க பேசிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாட்ட கேட்பான், நீங்க எப்படி வந்து அசரக்கு வந்து கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் அந்த ஏலியனை. அப்பதான் வந்து அவங்க அப்பா சொல்லுவாரு, நானும் உன்ன மாதிரிதான் பயந்துட்டே இருந்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து எனக்கு அந்த பயமே இல்லாம போயிடுச்சு. அப்பதான் எனக்கு அந்த ஏலியனோட வீக்னஸ் தெரிஞ்சிச்சு. எப்போ ஒருத்தனுக்கு பயமே இல்லையோ அந்த ஏலியனை பார்த்து, அப்போ அந்த ஏலியனோட கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம். அப்புறம் தான் எனக்கு அந்த ஒரு சீக்ரெட் தெரிஞ்சிச்சு அப்படின்னு இங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டேல வந்து இவர் சொல்ற ஒரு பிளேஸ் வந்து நம்ம ஹீரோ போயிடுறான். லைக் வந்து பீக் மாதிரி இருக்கு, வாட்டர் ஃபால்ஸோட பீக் மாதிரி இருக்கு. அங்க போயிட்டு வந்து லைக் நம்ம ஹீரோ வந்து லைக் என்ன சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து இதை கடந்து போயிடுவேன், 2 டேஸ்ல போயிடுவேன், 3 டேஸ் போயிடுவேன், அந்த மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பா கேட்கிறாரு, உங்களுக்கு அந்த ஹிந்தியில இருக்கு, இங்க சர்வை